உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் 2019 ஏப்ரல் 21 நடந்த பின்னர் அது தொடர்பாக நிறைய பேர் கைது செய்யப்பட்டார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களம், பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு, ஏனைய போலீஸ் பிரிவுகள் ஊடாக பலர் கைது செய்யப்பட்டார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பாக நீண்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதன் பின்னர் சட்டமா அதிபர் கடந்த 2021 ஆகஸ்ட் 10 கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே 25 பேருக்கு எதிராக 23,270 குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பகிர்வு பத்திரத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. 23,270. இதிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சதி செய்தமை, உதவியொத்தாசை புரிந்தமை, 268 பேரின் மரணத்தை ஏற்படுத்துவதற்கு உதவியொத்தாசை புரிந்தமை, சதி செய்தமை, மேலும் கொலை முயற்சி தொடர்பாக 594 பேரினுடைய கொலை முயற்சி தொடர்பான குற்றச்சாட்டுகள், வெடிப்பொருட்களை சேகரித்தமை, மறைத்து வைத்திருந்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் இந்த குற்றப்பகிர்வு பத்திரம் ஊடாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். இந்த குற்ற பகிர்வு பத்திரம் தொடர்பாக அல்லது இந்த 23,270 குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்காக வழக்கு தொடுநர் சட்டமா அதிபர் அந்த குற்றப்பகிர்வு பத்திரத்திலே 2,500க்கும் மேற்பட்ட சாட்சியாளர்களை பட்டியலிட்டிருந்தார். அதிலே முதன்மை சாட்சியாளர்கள் ஒருவராக சுரேஷ் சாலை கூட பெயரிடப்பட்டிருந்தார். அதன் பின்னர் சாலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். இப்போது அந்த 2021 இந்த குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது அவர் ஒரு சாட்சியாளர் மட்டும்தான். அங்கே ஒரு சாட்சியாளராக அவர் பெயரிடப்பட்டிருந்தாலும் அவர் சாட்சியம் வழங்குவதற்கு அழைக்கப்படவில்லை. ஆரம்பத்திலே முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் ஆரம்பத்திலே பிரதிவாதிகள் சார்பாக ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணிகளான ருஷ்டி ஹபீப், என்எம் சஹீத் போன்ற சட்டத்தரணிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். சுரேஷ் தலைவனுடைய சாட்சியத்தை நெறிப்படுத்துவது தொடர்பாக. அதன் பின்னர் அந்த முயற்சி கைவிடப்பட்டிருந்தது. உண்மையிலேயே 2021 இந்த குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டாலும் இந்த வழக்கு விசாரணைகள் என்னமோ ஆரம்பிக்கப்பட்டது 2023 2023 பிப்ரவரி மாதம் தான். அப்போது கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த தமித் தொட்டவத்த, அதே போன்று அமல் ரணராஜா நீதிபதி, அதே போன்று நவரத்ன மாரசிங்க ஆகியோர் அடங்கிய 3 அடங்கிய சிறப்பு நீதிபதிகள் அமர்வு முன்னிலையிலேயே முதல் முறையாக 2023 பிப்ரவரி மாதம் இந்த குற்றப்பகிர்வு பத்திரத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பிரதிவாதிகளுக்கு கையளிக்கப்பட்டு வாசித்து காட்டப்பட்டிருந்தன. இது இந்த தாமதத்து இந்த 2021 ஆகஸ்ட் மாதம் முதல் 2023 பிப்ரவரி மாதம் வரையிலே எந்த விசாரணை நடவடிக்கைகளும் நடக்கவில்லை. அவர்கள் சும்மா சிறைச்சாலையில் இருந்தார். அதற்கு காரணம் இருக்கிறது. அதாவது 23,270 குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பகிர்வு பத்திரம் சிங்கள மொழியிலே தான் முதலிலே தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பின்னர் இதிலே பெரும்பாலான பிரதிவாதிகளுக்கு சிங்கள மொழி தொடர்பான பரிச்சயம் இல்லை. அவர்கள் தமிழ் மொழியிலே அதனை கோரினார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது குறிப்பாக நௌஃபர் மௌலவி அவருக்கு இந்த பத்திரிகை கையளிக்கப்பட்ட நேரத்தில் அவர் எனக்கு இதனை வாசிக்க முடியாது என்று சொல்லியிருந்தார் அல்லவா? அது அவர்களுடைய உரிமை. எந்த ஒரு வழக்கிலும் பிரதிவாதிகளுக்குரிய உரிமை, ஒரு குடிமகனுடைய உரிமை, அவரது தாய்மொழியிலே குறித்த ஆவணத்தை, குறித்த குற்றப்பகிர்வு பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது இந்த வழக்கில் மட்டுமல்ல, எந்த ஒரு வழக்கிலும் அந்த உரிமை இருக்கிறது. அவ்வாறான பின்னணியில் தான் அந்த 23,270 குற்றச்சாட்டுகள், சான்று பத்திரங்கள் இருக்கக்கூடிய விடயங்கள் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் தமிழிலே மொழிபெயர்த்து வழங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு காலம் சென்றது. அதிலே 25வது பிரதிவாதி தனக்கு ஆங்கில மொழியிலே அது வேண்டும் என்று சொன்னார். அதாவது தனக்கு பரிச்சயமான மொழி ஆங்கிலம், எனவே ஆங்கில மொழியிலே தனக்கு அது என்று அவ்வாறான நிலையில் அதனை ஆங்கில மொழியிலும் மொழிபெயர்க்க வேண்டிய தேவை இருந்தது. இவ்வாறு பல தேவைகள் காரணமாக அவர்களுக்கு அந்த வழக்கு விசாரணைகள் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட தினத்திலிருந்து சில வருடங்கள் சென்றன அந்த குற்றச்சாட்டுகளை வாசித்து காட்டுவது. இவ்வாறு 2023 பிப்ரவரி மாதம் குற்றப்பகிர்வு பத்திரம் வாசித்து காட்டும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் உடனடியாக முழுமையான குற்றப்பகிர்வு பத்திரம் அவர்களுக்கு வாசித்து காட்டப்படவில்லை பிரதிவாதிகளுக்கு. அதாவது பிரிதொரு நாங்கள் வேறு ஒரு குற்றவியல் வழக்கை
எடுத்துக்கொண்டால் உதாரணமாக குற்றப்பகிர்வு பத்திரத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவ்வாறே குற்றவாளிக்கு வாசித்து காட்டப்பட்டு நீங்கள் குற்றவாளியா நிரபராதியா என்று அவரிடம் கேட்கப்படும். அதன் பின்னர் அவர்கள் சொல்லுகின்ற பதிலை வைத்துத்தான் அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் அதற்குரிய தண்டனை விவரங்களை நீதிபதி அறிவிப்பார். அப்படி இல்லை நிரபராதி என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய சாட்சியாளர்களை அழைத்து சாட்சி நெறிப்படுத்தலை முன்னெடுத்து குறுக்கு விசாரணைகளை செய்து அந்த வழக்கு விசாரணை தொடரும். இதுதான் சாதாரணமாக ஒரு வழக்கு விசாரணை நடக்கும் முறைமை. இப்படி இந்த வழக்கை பொறுத்தவரையிலே 23,270 குற்றச்சாட்டு ஒருவர் மீது இருக்கிறது. 25 பிரதிவாதிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் இந்த 23,270 குற்றச்சாட்டுகளையும் வாசித்து காட்டி இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நீங்கள் குற்றவாளியா நிரபராதியா, இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் குற்றவாளியா நிரபராதியா என்று கேட்டு சென்றால் எவ்வளவு காலம் எடுக்கும் அதனை வாசித்து முடிக்க? அப்போது தமித் தொட்டவத்த தலைமையிலான நீதிபதிகள் குழாம் தீர்மானிக்கிறது இதனை வாசித்து காட்டுவதற்கு மட்டும் 6 மாதங்களுக்கு மேல் செல்லும். எனவே இந்த குற்றப்பகிர்வு பத்திரத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை வாசித்து காட்டுவதற்கு ஒரு சுருக்க முறையிலான ஒரு முறைமையை நாங்கள் கையாளலாம் என்ற தீர்மானத்துக்கு அவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டுக்களினுடைய சுருக்கத்தை வாசித்து காட்டி அதற்கு இவர்கள் குற்றவாளியா நிரபராதியா என்ற அந்த கேள்வியை எழுப்பி அவர்களின் பதிலுக்கு அமையத்தான் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. சரி, அதன் பின்னர் இதிலே 2,500க்கும் மேற்பட்ட சாட்சியாளர்கள் பெயரிடப்பட்டிருந்தார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். அதன் பின்னர் இந்த குற்றச்சாட்டுகள் வாசித்து காட்டப்பட்டு சில சாட்சியாளர்கள் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டு சாட்சியங்கள் பெறப்பட்டன. குறிப்பாக முதலிலே சிசிடிவி காணொலிகள், குண்டுவெடிப்பு அல்லது தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களிலே பெற்றுக்கொள்ளப்பட்ட சிசிடிவி காணொலிகள் நீதிமன்றத்திலே ஒளிபரப்பப்பட்டன. அதே போன்று அந்த காட்சிகளை காண்பித்து சில சாட்சியாளர்களுடைய சாட்சியங்கள் நெறிப்படுத்தப்பட்டன. அவ்வாறு நெறிப்படுத்தப்பட்ட நிலையிலே சில ஒப்புதல் வாக்குமூலங்கள் தொடர்பாக உண்மை விளம்பல் விசாரணைகளை முன்னெடுக்கும் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டன. குறிப்பாக உண்மை விளம்பல் விசாரணை என்பது உங்களுக்கு தெரியும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவர் ஒரு சந்தேக நபரோ குற்றவாளியோ பிரதிவாதியோ பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உதவி போலீஸ் அத்தியட்சகர் அல்லது அதற்கு மேற்பட்ட பதவியை கொண்ட ஒரு போலீஸ் அதிகாரியிடம் ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை அளிக்கலாம். அவ்வாறு அளிக்கப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலமானது ஒரு சான்றுகள் கட்டளை சட்டத்தின் கீழ் ஒரு சாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படலாம். அதே போன்று குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையினுடைய 127வது அத்தியாயத்தின் கீழ் ஒரு நீதிவானுக்கு மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஆளுக்கு ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை அல்லது ரகசிய வாக்குமூலம் ஒன்றை அளிக்கலாம். அதுவும் சான்றுகள் கட்டளை சட்டத்தின் கீழே ஒரு சாட்சியாக நேரடியாக மேல் நீதிமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இவ்வாறு வழங்கப்படுகின்ற ஒப்புதல் வாக்குமூலங்களை சான்றுகள் கட்டளை சட்டத்தின் கீழ் சாட்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஒருவேளை அதனை நேரடியாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலாம், யாரும் சவாலுக்கு உட்படுத்தாவிட்டார். அதாவது அதனை வழங்கிய நபர் நான் இதனை எனது சொந்த விருப்பத்திலே வழங்கவில்லை அல்லது இதிலே இருக்கக்கூடிய சில விடயங்களுக்கு நான் உடன்பாடு இல்லை என்று சொல்லுவாராக இருந்தால் மேல் நீதிமன்றம் அல்லது இவ்வாறான சிறப்பு ட்ரையல் பார் நீதிமன்றங்கள் உண்மை விளம்பல் விசாரணை ஒன்றினை நடத்தும். நாங்கள் அது சொன்னோம் வயடா என்கொயரின்னு சொல்லுவோம். இந்த உண்மை விளம்பல் விசாரணைகளிலே அந்த அவர் வழங்கிய சந்தேக நபர் விசாரணை நிலைமையின் போது நீதிவானுக்கோ அல்லது உயர் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கோ வழங்கிய அந்த வாக்கு மூலம் உண்மையிலேயே சுயாதீனமாக வழங்கப்பட்டதா அல்லது யாராவது அவருக்கு சில வாக்குறுதிகளை வழங்கி அல்லது அவரை வற்புறுத்தி வேறு அவருக்கு சில அச்சுறுத்தல்களை விடுத்து அந்த வாக்குமூலத்தை வழங்க செய்தார்களா என்ற விடயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு உண்மை விளம்பல் விசாரணையை செய்வார்கள். அவ்வாறான விசாரணையும் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டன. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரையிலே நான் நினைக்கிறேன் சுமார் 15 பேர் வரையிலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் போலீசாருக்கும் நீதிவானுக்கும் வழங்கிய
ஒப்புதல் வாக்குமூலங்கள் இருக்கின்றன. அந்த வாக்குமூலங்களை இந்த பிரதிவாதிகள் வழக்கு தொடரப்பட்ட பின்னர் அவை சுயாதீனமாக வழங்கப்பட்டவை அல்ல என்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். அதனால் அதற்கான உண்மை விளம்பல் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது. இவ்வாறு உண்மை விளம்பல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் நான் நினைக்கிறேன் 10வது பிரதிவாதி என்ற ஞாபகத்திலே நான் சொல்கின்றேன், அவருடைய ஒரு உண்மை விளம்பல் விசாரணையின் பின்னர் நீதிமன்றம் அவருடைய அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை சான்றுகள் கட்டளை சட்டத்துக்கு உட்பட்டது, அதனை ஒரு சாட்சியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று தீர்மானத்துக்கு வந்திருந்தது. பேரை சொல்ல முடியுமா? நான் நினைக்கிறேன் 10வது அல்லது 11வது பிரதிவாதி என்று நினைக்கிறேன். ஹுசைனுல் ரிஸ்வி ஆதில் சமீர் நான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற பெயர். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நான் நினைக்கிறேன் அவரது ஒப்புதல் வாக்கு மூலம் அதற்கு எதிராக அவர் உயர் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார். அதாவது மேல் நீதிமன்றம் உண்மை விளம்பல் விசாரணையிலே அளித்த அந்த தீர்மானத்துக்கு எதிராக, அந்த உத்தரவுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்திலே அவர் மேன்முறையீடு செய்தார். சட்டத்தன் ருஷி ஹபீப் தான் அந்த மேன்முறையீட்டினை செய்திருந்தார் உயர் நீதிமன்றத்திலே. அப்போது அந்த மேன்முறையீட்டை பரிசீலனை செய்வதற்கு, அதனை விசாரணை செய்வதற்கு உயர் நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை எடுக்கும். அதன் பின்னர் அந்த மேன்முறையீடு உயர் நீதிமன்றத்திலே இருக்கின்ற பொழுது சிறப்பு ட்ரையல் பார் நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய வழக்கு விசாரணைகள் தாமதம் அடைந்திருந்தது. எனவே இந்த வழக்கு ஆரம்பத்தில் 2021 தாக்கல் செய்யப்பட்டாலும் 2023 ஆண்டு பிப்ரவரியில் குற்றச்சாட்டுக்களை வாசித்து காட்டும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் விசாரணை நடவடிக்கைகளிலே மந்தம் இருந்தது. அதன் பின்னர் ஆரம்பத்திலே இந்த வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்ட தமித் தொட்டவத்த மற்றும் அமல் ரணராஜா ஆகிய நீதிபதிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு ப்ரமோஷன் ஆகி செல்கிறார், பதவி உயர்வு பெற்று செல்கிறார். அதன் பின்னர் இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகள் குழாமிலும் வெற்றிடங்கள் நவரத்ன மாரசிங்க நீதிபதி மட்டும்தான் இருந்தார். அதன் பின்னர் தான் 2025 தற்போதைய பிரதம நீதியரசர் பிரீதிபத்மன் சூரசேன இந்த வழக்கை துரிதப்படுத்துவதற்கான கட்டளைகளை உரிய அதிகாரிகளுக்கு வழங்கி, உரிய நீதிபதிகளுக்கு வழங்கி வெற்றிடமாக உள்ள நீதிபதிகள், அந்த 2 நீதிபதிகளை நியமிக்கின்றார். அதன் பின்னர் இந்த வழக்கு நவரத்ன மாரசிங்க நீதிபதியினுடைய தலைமையின் கீழ் சுஜீவ நிசாங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகிய நீதிபதிகளை கொண்டு நீதிபதிகள் குழாம் முன்னிலையிலே விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அதன்படி 2015 ஆண்டு முதல் ஒவ்வொரு நாளும் இந்த விசாரணைகளை 2025 ஆண்டு முதல் இந்த நீதிபதிகள் குழாம் நியமிக்கப்பட்ட பின்னர் பிரதம நீதியரசனுடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் இந்த நாளாந்தம் இந்த வழக்கு விசாரணைகளை முன்னெடுக்க அந்த ட்ரையல் பார் நீதிமன்றம் தீர்மானித்திருந்தது. சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிகளின் பிரகாரம் நீதிபதிகள் அதற்கான தீர்மானத்தை எடுத்திருந்தார்கள். அப்போது பசீர் நாளாந்தம் சிறையிலே இருந்து இவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள். நாளாந்தம்